கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இஷ்யூ. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 40க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நியூஸ் எல்லாம் பரபரப்பா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து எல்லாருமே இதை பத்தி அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவர் நடிகர் விஜய் கூட நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவரோட வருத்தங்களை தெரிவிச்சிட்டு இருந்தாரு. இது எல்லாமே நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இதுல நிறைய பேர் இதை பத்தி அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா நிறைய பேர் பேசுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்துல 40 பேர் அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு உயிரிழந்து போனாங்கல்ல. ஸோ அந்த 40 குடும்பங்களுக்குமே அரசாங்கம், நம்ம தமிழக அரசாங்கம் ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நிதி உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நிறைய பேர் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னடா ஒரு உயிர் போயிருக்குது, அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க, நம்ம தமிழக அரசாங்கம் கொடுக்குது, அதை போய் தவறுன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் அவன் நாட்டுக்காக போராடியா செத்தான், கள்ளச்சாராயம் குடிச்சுதானே செத்தான், அப்படியும் அவனுக்கு எதுக்கு 10 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட ஒய்ஃப் இருக்காங்களா பிரேமலதா, அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்துல நிதி உதவி பண்ணது, அதுவும் 10 லட்ச ரூபாய் நிதி உதவி பண்ணது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இது அவங்கள மேலும் மேலும் ஊக்குவிக்கிற விதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நாட்டுக்காக போராடி செத்தவங்க கிடையாது, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க. அவங்களுக்கு நீங்க நிதி உதவி 10 லட்ச ரூபாய் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல கள்ளச்சாராயம் குடிக்கிறவன் தைரியமா குடிப்பான். அவனுக்கு ஒரு பயமே இருக்காது. நம்ம கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா கூட நம்ம ஃபியூச்சர்ல நம்ம ஃபேமிலிக்கு 10 லட்ச ரூபாய் போய் சேர்ந்துரும், நம்ம ஜாலியா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்கிற விதமாக தான், அவங்களை ஊக்குவிக்கிற விதமாக தான் தமிழக அரசாங்கம் இதுல செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பத்தி நெகட்டிவா தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அது சரியா இல்லை தப்பா அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் சொல்றாங்களா, அது என்ன கள்ளச்சாராயம், அப்ப நல்ல சாராயம்னா என்ன? ஒன்றும் இல்லை. நல்ல சாராயம் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் வித்துட்டு இருக்காங்களா, அங்கங்க ஒயின் ஷாப் போட்டு கவர்மெண்ட் வித்துட்டு இருக்காங்களா, அதுதான் நல்ல சாராயம். இந்த மாதிரி குடிச்சவன உடனே செத்து போறாங்கல்ல, அது கள்ளச்சாராயம். நல்ல சாராயம் குடிச்சாலும் செத்து போவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து செத்து போவாங்க, வருஷ கணக்கில் ஆகும், அது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு செத்து போயிடுவாங்க. கள்ளச்சாராயம் அப்படின்றது குடிச்ச உடனே ஒரு சில மணி நேரங்கள்லேயே ரியாக்ஷன் ஆகி அவங்க இறந்து போயிடுவாங்க. இதுதான் அந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். பட் எந்த சாராயமே நல்ல சாராயம் கிடையாது, எல்லா சாராயமே கெட்ட சாராயம் தான். பட் நல்ல சாராயம் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் விற்கிறது, கவர்மெண்ட் ஸ்டிக்கரோட இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல சாராயம். கள்ளச்சாராயம் அப்படின்றது அவங்களா தானா தெருக்காட்டில் காய்ச்சறது தான் கள்ளச்சாராயம். ஸோ அதுதான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் காய்ச்சி பேக்கெட்டா போட்டு ஹோம் டெலிவரி வரைக்கும் பெரிய அளவில் பிசினஸ் நடந்திருக்குது. ஸோ அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு உயிரிழந்தவங்க தான் இந்த 40 பேருமே. அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் 10 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்கு நிதி உதவி பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அதான் நல்ல சாராயம் நம்ம கவர்மெண்ட்டே வித்துட்டு இருக்கு, அதை விட்டுட்டு எதுக்கு மக்கள் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்து போறாங்க, இப்படி பரிதாபமா எதுக்கு உயிரிழந்து போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் வித்துட்டு இருக்காங்களா நல்ல சாராயம், அதாவது ஒயின் ஷாப்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்களா, ஸோ அந்த நல்ல சாராயத்தோட ரேட்டு ஹையா இருக்கும், எப்பவுமே பீக்ல இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஒரு நல்ல சாராயம் நீங்க வாங்கினா கூட அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அதுக்கான ரேட் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அதனால மக்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. முக்கியமா இந்த சாமானிய மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, லைக் கூலி வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அதிக அளவில் மூட்டை தூக்குறவங்களா இருக்கட்டும், கடினமா உழைப்பாங்கல்ல சாமானிய மக்கள், அவங்கெல்லாம் இந்த மாதிரி கடினமா உழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களால அந்த சரக்கை கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்க வாங்குற மாத சம்பளத்துக்கும் அவங்க செலவழிக்கிற காசுக்குமே அது மொத்தமா அந்த நல்ல சாராயத்துக்கே போயிடும். கவர்மெண்ட் விற்கிற ஒயின் ஷாப்ல விற்கிற அந்த நல்ல சாராயத்துக்கே முழுசா அவங்க செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதுலயும் அவங்க லேட் நைட்லாம் போயிட்டாங்க, இல்லை பிளாக்லாம் வாங்கணும்னா டபுள் ரேட்டா கொடுத்து அவங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுதான் நம்ம கவர்மெண்ட் விற்கிற நல்ல சாராயம். இதே கள்ளச்சாராயம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் இருக்கிற ரேட்ல இருந்து அப்படியே பாதிக்கு பாதி, இல்லை பாதியோட கம்மியாக தான் அந்த கள்ளச்சாராயம்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் கிடைச்சிச்சு. ஸோ அதனால கள்ளச்சாராயம் எல்லாரும் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சாமானிய மக்கள், லைக் கூலி வேலை பார்க்குறவங்க, அதிக அளவில் மூட்டை தூக்கி உடம்பு ஒழிச்சு நம்ம சரக்கு அடிச்சுட்டு படுத்தா நாளைக்கு காலைல தெம்பா இருந்துச்சு மறுபடியும் வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு சாமானிய குடிமகன் இருப்பான்ல, ஸோ அவனுக்கு கவர்மெண்ட் விற்கிற நல்ல சாராயம் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு காசு அவனால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த தெருக்காட்டில் வைக்கிற காய்ச்சற கள்ளச்சாராயத்தை வாங்கி அவன் குடிக்கிறான். ஸோ அதில் தான் கள்ளக்குறிச்சியில் 40 பேர் இப்போ உயிரிழந்திருக்காங்க. ஓகே, இதுதான் நல்ல சாராயத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம்.
சரி, ஓகே. இப்போ வந்து கவர்மெண்ட் இதுக்காக 10,00,000 ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. கரெக்ட்டா? நிதி உதவி அங்க வந்து குடுத்திருக்காங்க. அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போன ஒருத்தனுக்கு வந்து ரூ. 10,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நிதி உதவி பண்ணியிருக்காங்க. இது சரியா? தப்பா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க தப்பு தான். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க குடுத்திருக்க கூடாது. குடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, குடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் கிடையாதுன்னு சொன்னா, அது பாவம். கரெக்ட்டா? அவங்க குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு மனவேதனையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருக்கணும். ஸோ இப்போ குடுத்துட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இனிமேல் கிடையாது அப்படின்றத வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கவர்மெண்ட்டே ஆட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட்டே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் வந்து இறந்து போயிருக்கான். அதுக்கு ரூ. 10,00,000 கவர்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல நாமளும் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கலாமே, நாமளும் கள்ளச்சாராயம் காய்ச்சியே குடிக்கலாமே, நம்மள அரெஸ்ட் பண்ணாலும் நம்ம செத்து போயிட்டாலும் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து பின்னாடி ரூ. 10,00,000 வந்து காசா போயிடுது. நம்ம ஜாலியா குடிக்கலாம், சந்தோஷமா குடிக்கலாம், நிம்மதியோட குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயத்தை வந்து ஃபியூச்சர்ல அருந்துறவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது இன்னும் கூட தான் செய்யுமே தவிர, அதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி தான் இருக்குது. ரூ. 10,00,000 வந்து ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க குடும்பத்துக்கு கிடைக்குது அப்படின்ற போது வந்து அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இன்சூரன்ஸ் போட்டவங்களா இருக்கட்டும், ஆக்சிடென்ட்ல கை கால் இழந்தவங்களா இருக்கட்டும், அதுல இன்சூரன்ஸ் போட்டவங்களா இருக்கட்டும், அந்த காசு வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஏறுறதுக்கே வந்து பெருமூச்சு விட வேண்டியதா இருக்கு. அவ்வளோ கடினமா இருக்குது. அதையெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது, ஒரு நேர்மையா, ஒரு எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறவங்களுக்கே வந்து நிதி உதவி கிடைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சிக்கல் கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு மத்தியில வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களுக்குலாம் வந்து ரூ. 10,00,000 அசால்ட்டா கவர்மெண்ட் குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது வந்து பல பேர் இதுக்கு வந்து எதிரா தான் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரூ. 10,00,000 காசு எதுக்காக அவங்க வந்து குடுக்குறாங்க? இப்படி டக்குன்னு அவங்க வந்து இறந்து போனவொன்னே அவங்க குடும்பத்துக்கு வந்து டக் டக்குன்னு குடுத்துடுறாங்களே, இது எப்படி நடக்குது? எப்படி சாத்தியம்? எந்த ஒரு எண்ணத்துல கவர்மெண்ட் இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஆல்ரெடி இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் அப்படின்றது வந்து நிறைய பேரால பேசப்பட்டு இருக்கு. கரெக்டா? அதுலயும் முக்கியமா வந்து அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு சின்ன தலைப்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து மிகப்பெரிய அளவுல வச்சு அரசியல் பண்ணுவாங்க. எதிர்கட்சியை காலி பண்ணும், ஆளுங்கட்சியை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எப்பவும் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. கரெக்டா? மிகப்பெரிய பெரிய அரசியல் கட்சிகள்லாம் இதுல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. எப்படி என்னோட தமிழக மக்களுக்கு இந்த மாதிரி நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் குரல் கொடுத்து இது வந்து ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமா மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. அது அரசியல் கட்சி தலைவர்கள் குரல் கொடுக்கும்போது இன்னும் பலமாகுது. அது இன்னும் பலமா ஆனாலுமே வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் என்னதான் குரல் கொடுத்தாலுமே வந்து ஃபீல்ட்ல இறங்கி போராட போறது வந்து அந்த மக்கள் தான். கரெக்டா? சாமானிய மக்கள் தான் வந்து போராடுவாங்க. முக்கியமா சொல்ல போனா அந்த குடும்பத்தினர் தான் மக்கள் இறங்கி போராடணும். கரெக்டா? லைக் அவங்க குடும்பத்துல ஒருத்தன் வந்து கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து போயிருக்கான். ஸோ அவங்க குடும்பத்தினர் வந்து குரல் கொடுத்தாதான் அந்த போராட்டத்துக்கு வழிவூட்டின மாதிரி இருக்கும். கரெக்டா? பட் அது அங்க நடக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசாங்கம் வந்து அந்த குடும்பத்துக்கு ரூ. 10,00,000 கொடுத்து வாயை அடைச்சிடுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரூ. 10,00,000 காசு கிரெடிட்டட், நீ போராட்டம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இதுல வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டும் உடந்தையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து வெளியிருந்து பார்க்கும்போது தோணுது. கரெக்டா? ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல எதிர்பாராத விதமா கை கால் இழந்தவனுக்கே வந்து நிதி உதவி கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப சிக்கல் கூடிய விஷயமா இருக்குது. இப்படி கள்ளச்சாராயம் கொடுத்து டப்புன்னு இறந்து போனவனுக்கு டக்குன்னு ரூ. 10,00,000 அக்கௌண்ட்ல இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் அரசியல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கள்ளக்குறிச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் தான். அந்த ஊர்ல ஒருத்தன் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி பாக்கெட்டா ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். அதை வந்து தமிழக அரசாங்கம் கண்டுக்கவே இல்லையா? தமிழக அரசாங்கத்துக்கு வந்து தெரியவே இல்லையா? அந்த லோக்கல் போலீஸுக்கு தெரியலையா? இல்ல கள்ளக்குறிச்சியோட கலெக்டருக்கு தெரியலையா? எஸ்பிக்கு தெரியலையா? டிஎஸ்பிக்கு தெரியல, எதுவும் தெரியாம நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு விஷயமும் தெரிஞ்சுதான் அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற கலெக்டரா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கமிஷன் வாங்கிட்டு அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அதை கவர்மெண்ட்டுமே வந்து ஒத்துக்கிறாங்க. அதை கவர்மெண்ட்டும் ப்ரூஃப் பண்ற விதமா அந்த லோக்கல்ல இருக்கிற கள்ளக்குறிச்சி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கலெக்டரா இருக்கட்டும், இல்ல எஸ்பியா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து இடமாற்றம் பண்றாங்க, எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நீங்க உங்க வேலையை சரியா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதான், கமிஷன் வாங்கப்பட்டுட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. கரெக்டா? ஸோ அவங்க வந்து ஃபியூச்சர்ல போராட்டம் பண்ணிடக்கூடாது, நம்ம கவர்மெண்ட் மேல பழி போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ரூ. 10,00,000 கொடுத்து அவங்க வாயை வந்து அடைக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சிந்தனையும் நமக்கு வந்து ஒரு பக்கம் தோணதான் செய்யுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு யாருமே குடிக்காதீங்க. அது நல்ல சாராயமா இருந்தாலும் சரி, கள்ள சாராயமா இருந்தாலும் சரி. நம்ம கவர்மெண்ட் விற்கிற நல்ல சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு அக்மார்க் முத்திரை கொடுத்து கொடுக்குறாங்கல்ல, அதையும் குடிக்காதீங்க. கள்ள சாராயத்தையும் யாரும் குடிக்காதீங்க. அவ்வளோதான். பாய்.